நவராத்திரியோட தேர்ட் டே லெசன் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் இந்த வெல்த் கிரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மனி, நல்லிணக்கம்னு சொல்லலாம். ஒரு நவராத்திரிக்கு என்ன பண்ணுவாங்க அந்த ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க குழந்தைங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், இல்லை ஒரு பஜன்ஸ் பாடுவாங்க, பெரியவங்க பாடுவாங்க, 4 பேரை இன்வைட் பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமான ஒரு விஷயங்களும் கலந்துருக்கும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? அதே போல தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இல்லாமல் வேரியஸ் அசட் கிளாஸஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியில் ஒரு போர்ஷன்ஸாக, டெட்டில் ஒரு போர்ஷன்ஸ், கோல்டில் கொஞ்சம், சில்வரில் கொஞ்சம், ஆயில் அண்ட் கமோடிட்டிஸில் கொஞ்சம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸு. அதே போல் உங்களுக்கு ஒரு லிக்விட் போர்ஷன்ஸ் தேவைன்னா அது இந்த மாதிரி அசட் கிளாஸஸை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டெபிலிட்டியாகவும் அது கன்சிஸ்டன்ஸ் க்ரோத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெல்த் கிரியேஷன்ஸாக இருக்கும். நவராத்திரியோடைய 4th டே என்ன லெசன்ஸ் படிக்கலாம்ன்றதை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாம்.